இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த மதகுருமார்களை வணங்கிக் கொண்டு the commander of the army and the commander of northern province and all commanders for the tri-forces and my வடமாகாணத்தின் பிரதம செயலாளர் அவர்களே, வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்களே, என்னுடைய செயலாளர் திரு சத்யசீலன் அவர்களே, அரசாங்க அதிபர் திரு மகேசன் அவர்களே, மேலதிக அரசாங்க அதிபர்கள் முரளிதரன் பிரதீபன் அவர்களே, இந்த பகுதியின் பிரதேச செயலாளர் அவர்களே, the representative from the police department, SSP and all other his team, and the people who committed to work for this task, the forces and the beneficiaries இந்த வீட்டின் பயனாளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானத்திற்கு அமைவாக நாட்டிலே மக்கள் அனைவரும் ஒன்றாக இன ஐக்கியத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்ற அவருடைய எண்ணக்கருவுக்கு அமைவாக இந்த பகுதிகளிலே நீண்டகால யுத்தத்தின் பின்னர் 30 வருட யுத்தகால நடவடிக்கைகளின் பின்னர் மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி வருகின்ற போது அவர்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற வாழ்விடங்களை வழங்க வேண்டிய ஒரு தேவை அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக இங்கு வீட்டு வசதியை வழங்குகின்ற போது ஏற்பட்ட பிரச்சனைகளை என்னுடைய கல்வி அமைச்சின் செயலாளர் மிக தெளிவாகவும் விரிவாகவும் எடுத்துரைத்திருந்தார். அந்த பிரச்சனைகளின் ஊடாக இன்று 25 வீடுகள் அவற்றின் பெறுமதி, அதாவது வழங்கப்பட்ட 5 லட்சத்துக்கு மேலாக பெறுமதி சேர்க்கப்பட்டு 50% பணத்திற்கு மேலாக 50% கூடுதலான பெறுமதி சேர்க்கப்பட்டு 25 வீடுகள் இராணுவத்தினுடைய மனித உழைப்பினால் கட்டப்பட்டு இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனித உழைப்பு என்பது நிச்சயமாக வெறுமனே கிடைக்கக்கூடிய ஒரு விடயமல்ல. அதாவது யுத்தத்திற்காக போராடிய இராணுவ வீரர்கள் இன்று உங்களுடைய வாழ்வை மீள அமைப்பதற்காக போராடி இருக்கின்றார்கள். அதாவது யுத்தத்திலே போராடிய அவர்கள் உங்களை வாழ வைப்பதற்காக இன்று இந்த வெறும் நிலத்திலே வெயிலிலும் கடுமையாக தங்களை ஈடுபடுத்தி போராடி உங்களுக்காக இந்த வீடுகளை அமைத்து தந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அந்த மனிதத்துவம் இன்று 25 வீடுகளாக இங்கு கட்டப்பட்டிருக்கின்றது. நான் யுத்த முனையிலே நின்ற மக்களோடு நீண்ட காலம் வேலை செய்த ஒருத்தி என்ற வகையிலே அவர்களுடைய மனித உழைப்பை பற்றி மிக தெளிவாக அறிந்த ஒருத்தி. மெனிக் ஃபார்மிலே ஒரு நாள் திடீரென சூறாவளி காற்று ஏற்பட்டது. அதன் ஊடாக 800 வீடுகளினுடைய கூரைகள் கலந்து சென்று விட்டன. அடுத்த நாள் அந்த மக்களுக்கு இருப்பதற்கு 800க்கு மேற்பட்ட வீடுகள் அழிந்து விட்டன. அவர்கள் எப்படி அந்த வீடுகளில் இருப்பது என்ற ஒரு வினா ஒன்று எழுந்தபோது அங்கு இருந்த இராணுவ தளபதியிடம் நான் கேட்டேன், என்ன செய்வது, இந்த மக்கள் நாளை இருப்பதற்கு அவர்களுக்கு வழி இல்லை என்று. அப்போது அவர் என்னிடம் சொன்னார், நீங்கள் இதற்குரிய பொருட்களை மட்டும் வாங்கி தாருங்கள், நாளை மறுதினமே இந்த வீடுகளை நாங்கள் சரி செய்து விடுகின்றோம் என்று. உடனடியாக அந்த பொருட்களை மிகவும் குறைந்த பணத்திலே நாங்கள் உடனடியாக அவற்றை வாங்கி கொடுத்தோம். அடுத்த நாள் சரியாக 24 மணித்தியாலத்திற்குள் அந்த 800 வீடுகளும் திருத்தம் செய்து மக்களிடம் கையளிக்கப்பட்டது. அந்தளவு தூரத்திற்கு அர்ப்பணிப்போடு செய்கின்றவர்கள் தான் இந்த இராணுவ வீரர்கள். அவர்களுடைய அந்த மனித உழைப்பு பெறுமதி மிக்கது என்பதை அவர்கள் பல தடவைகளில் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். இன்று மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் தங்களுடைய மனிதத்துவத்தை, மனித உழைப்பை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே 3 இனங்கள் மட்டும் தான் வாழுகின்றன. இன்று உலகத்தை பார்த்தால் இந்தியாவை எடுத்து பாருங்கள் அல்லது யூரோப்பை எடுத்து பாருங்கள், எந்த ஒரு நாட்டை எடுத்து பார்த்தாலும் பல்வேறு இனங்கள் வாழுகின்றார்கள். இந்த நாட்டிலே 3 இனங்கள், 2 மொழிகளை பேசுகின்றோம், 3 மதங்களை பின்பற்றுகின்றோம். அப்படி இருந்த போதும் எங்களுக்குள்ளே பிரச்சனை என்பதை எங்களால் சொல்ல முடியாத அளவிற்கு வேறுபட்டு நின்ற இனங்கள் இன்று ஒன்றாக இணைந்து ஒன்றாக வாழ முடியும் என்பதை காட்டுவதற்காக இந்த குடாநாட்டிலே
இன்றுதான் நான் கூட இந்த மாவட்டத்திலே பிறந்தாலும் நான் கூட இன்றுதான் முதல் முறையாக இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றேன். இந்த குடாநாட்டிலே ஒரு பகுதியிலே ஒரு மூலையிலே இந்த வீட்டை கட்டுவதற்கு அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த உழைப்பின் பெருமதியை இந்த பிரதேசத்தின் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இன ஐக்கியத்தின் இன ஒற்றுமையின் ஒரு சான்றாக இந்த பிரதேசத்திலே நிமிர்ந்து நிற்கின்றது. எனவே இதற்காக உழைத்த அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் கௌரவத்தோடும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நன்றியோடு நான் பாராட்டி கொண்டு, அதே நேரத்தில் இந்த திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு மற்ற இடங்களிலும் மற்ற பிரதேசங்களிலும் இந்த நிதியோடு வீடுகளை கட்டி முடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இதை முன்னுதாரணமாக கொண்டு ஏனைய அரசாங்க அதிபர்களும் ஏனைய பிரதேச செயலாளர்களும் இந்த திட்டங்களை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். I am very privileged to be a part of this occasion, because the commander of the army and the sub-commander of this region so kind and coordinated with this project. I am really happy to see these 25 houses established in this most vulnerable area. I have worked with army for a long time. I know your commitment and your sacrifice towards the vulnerable community. I have seen so many experience in my life how you work hard for the people. This is another model, another example for this area, how we can live with unity and we can be peace mind. We are proving once again this country can be united with the leadership of our Excellency of the President. What the mandate the President have in our country, once again we join hand with to prove that. I hope this is the model for entire country and especially for the north and east. I think another government agent and the divisional secretary can take as a model and example to do the same thing in their region where the people are suffering to construct the houses without much resources. I hope this is model for India people. Once again I want to thank you, the commander, for your commitments, and the sub-commander for your role model for this area, and all the forces who committed themselves for this task in this very hard environment and the climate. They sacrifice their time and work hard for these vulnerable people. Thank you very much, each and everybody. God will bless you. God will give you a future bright life. Thank you very much for your commitment once again. We are hats off for you on behalf of the people, on behalf of the Northern Province. Always you will be remembered in our minds. Thank you very much.